ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சுழற்சி முறையில் தங்கும் ஓய்வறையின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், வணக்கம். சம்பவம் குறித்தான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வறையில் மேற்கூரை திடீரென்று பெயர்ந்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் அறை பழைய தாலுகா அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அறை 2009ஆம் ஆண்டு முதல் இந்த இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அறையில் ஒரு டிரைவர் மற்றும் ஒரு செவிலியர் என சுழற்சி முறையில் 6 பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த அறை மிகவும் சேதமடைந்த நிலை காணப்பட்டு வந்தது. எனவே இந்த அறை உள்ள கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று திடீரென இந்த 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வறையின் மேற்கூரை திடீரென்று பெயர்ந்து வந்தது. அந்த நேரத்தில் அறையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இந்த அறை முழுவதுமே சேதமடைந்த நிலையிலும் அங்காங்கே கீறல் வெடிப்புகள் விழுந்த நிலையில் உள்ளது. இந்த சம்பவம் குறித்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துவேல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.